மணி 4 நெருங்க நெருங்க இதயத்தின் துடிப்பு 100 எகிறிக் கொண்டிருந்தது. அவள் வருவாளா மாட்டாளா என்ற கேள்வியோடும் அவள் கண்டிப்பாக வரவேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் அவர்களுக்காக காத்திருந்தான் ஆத்விக். அதை பூர்த்தி செய்யும் விதமாக முதலில் லீனாவும் அவளைத் தொடர்ந்து சான்வியும் ஒரு சேர வர அதை கண்டவன் முகத்தில் அதிர்ச்சி ரேகைகள் தாண்டவமாடியது. தொலைவிலே இவன் நிற்பதை கண்டுகொண்ட லீனா அருகில் வந்து, யாரோ வரமாட்டேன்னு சொன்னாங்க, ஆனா எங்களுக்கு முன்னாடி அந்த ஆள் வந்து வெயிட்டெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க, அது யாரு? யாரையோ தேடுவதைப் போல பாவனை செய்தாள். அவள் தன்னைத்தான் கேலி செய்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் அருகில் சான்வி இருப்பதை பார்த்து மேற்கொண்டு வம்பு வளர்க்க விரும்பாமல், வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் வந்துட்டேன் லீனா என்று சொன்ன பொய்க்கு குட்டி பொய் ஒன்றை சொல்லி சமாளித்தான் ஆத்விக். அவன் முகம் கொஞ்சமாய் வெளிரி போயிருப்பதை கண்ட லீனா, இதற்கு மேல் இன்றைக்கு இவனிடம் வம்பிழுக்க கூடாது என்று மனமொழி எடுத்துக்கொண்டு, எனிவே ஆத்விக், இது சான்வி, மை க்ளோஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் த வேர்ல்டு என்று அவளை நோக்கியும், சான்வி, இது ஆத்விக், என்னோட உட்பி, 2 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், சீக்கிரமா என்னோட படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்று அவனை நோக்கியும் இருவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் மௌனமாக பார்த்து கொண்டனர். அந்த பார்வையின் ஆழத்தை லீனா அறிவாளோ இல்லையோ, மற்ற 2 இதயங்களும் நன்றாகவே அறிந்திருந்தது. அவர்களின் இந்த மௌனத்தை கலைக்கும் விதமாக, ஹலோ, 2 பேரும் ஷேக்கன் பண்ணிக்கோங்க என்று சொல்லிவிட்டு இருவர் கைகளையும் பட்டென்று ஒன்றோடொன்றாக கோர்த்து விட்டாள் லீனா. அந்த தொடுதலின் தன்னை மறக்க ஆயத்தமானவன் சூழ்நிலை உணர்ந்து இயல்புக்கு திரும்பி சான்விக்கு சம்பிரதாய முறைக்காக கை கொடுத்துவிட்டு விலகி கொண்டான். பாவம், அந்த செயற்கை வினைதான் தன் வாழ்க்கையை 2ஆக கூறுபோட காத்திருக்கும் கத்தி முனை என்பதை அப்பொழுது லீனாவின் மனம் அறிந்திருக்கவில்லை. மூவரும் ஓரிடம் தேடி நன்றாக அமர்ந்து கொண்டனர். 3 ஐஸ்கிரீம் சொல்லிவிட்டு அவர்கள் அருகில் வந்து உட்கார்ந்தாள் லீனா. என்னடா ஆவி, அன்னைக்கு மெர்க்குரி காஃபி ஷாப் வர சொன்னப்ப யாரு யாருன்னு கேட்டு தொல்லை பண்ணுன, இன்னைக்கு ஒண்ணுமே பேசாம இருக்கிற, பேசுடா, 1/2 hour தான் இருப்பா, அதுக்கே அவளை பேசி கூட்டிட்டு வந்திருக்கேன், நேரமே போகலைன்னா அவங்க சித்தி திட்டுவாங்க என்று அவனுக்கு கீ கொடுத்தாள் லீனா. தன்னை இப்படி ஓப்பனாக அசிங்கப்படுத்துறாளே என்று உள்ளுக்குள்ளே குமைந்தான் ஆத்விக். சித்தியா, ஏன் அம்மா இல்லையா என்று அவன் யதார்த்தமாக கேட்க, அதெல்லாம் இருக்காங்க என்பதை மட்டும் சத்தமாக சொல்லிவிட்டு, இதை பற்றி ஒன்றும் கேட்காத என சான்விக்கு தெரியாதவாறு ஆத்விக்கிற்கு சைகை செய்தாள் லீனா. அதற்குள் ஐஸ்கிரீம் வர ஆளுக்கொன்றாய் மூவர் முன்னிலையிலும் ஒன்றை வைத்தவள் ஐஸ்கிரீமை கண்டதும் கலியுக வாழ்வை மறந்து அதற்குள் ஐக்கியமாகிக் கொண்டாள் லீனா. அவள் விடுத்த எச்சரிக்கையில் தலை கவிழ்ந்து கொண்ட ஆத்விக் இப்பொழுது மெதுவாக தலை உயர்த்தி சான்வியை பார்த்தான். அவள் தனக்கு முன்பாக இருந்த ஐஸ்கிரீமையே உற்று பார்ப்பதாக அவனுக்கு தோன்றியது. அவளை காதலோடு தீர்க்கமாக ஊடுருவி பார்த்தான். காதோரம் குட்டி குட்டி முடிக்கற்றைகள் காற்றில் அலைந்து கொண்டிருந்தது. வில்லும் அம்பும் சேர்ந்திருப்பதைப் போல புருவமும் கண்ணிமையும் அத்தனை பொருத்தமாக பொருந்தியிருந்தது. கண்கள், கன்னம், மூக்கு என அவன் இப்படி ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து கொண்டிருந்த வேளையில், என்னடி அதுக்குள்ள இன்னொருத்தனை புஷ்டியா, கட்டினவன் இன்னும் உயிரோட குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன், இப்படி இன்னொருத்தன் கூட உனக்கு வெக்கமா இல்ல? இதுதானடி 4 சோத்துக்குள்ள நான் பண்ணேன், அப்பெல்லாம் 10 நிமிஷம் போட்டு சீச்சின்னு சொல்லிட்டு இப்படி 4 பேர் போற வர்ற பொது இடத்துல ஒருத்தனை குறுகுறுன்னு பாக்குறியே, இதுக்கு நீ நாண்டுகிட்டு சாகலாம்டி. அப்படி என்கிட்ட இல்லாத உன்னை இவங்கிட்ட எங்கடி பார்த்த? இப்படியான வார்த்தைகள் ஆத்விக் கவனத்தையும் லீனாவின் கவனத்தையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தது. அதற்குள் சான்வியின் முடியை கொத்தாக அள்ளி அவளை கீழே தள்ள முயற்சித்தான் அரவிந்தன். அவன் அதை செய்து முடிப்பதற்குள் அவனின் 2 கன்னங்களிலும் மாறி மாறி அரை விழ நிலை தடுமாறி கீழே விழுந்தான் அரவிந்தன். இம்முறை அவனை அடித்தது லீனா இல்லை, ஆத்விக். ஆத்விக்கின் அந்த செயலை கண்ட அரவிந்தன் ஒருவித கொடூர பார்வையோடு அவனை பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு மேல் அங்கு தன்னை நிறுத்தி கொள்ள விரும்பாத சான்வி அழுகையோடு அந்த மாலை விட்டு வெளியேறினாள். அவளை சமாதானப்படுத்த பின்னால் வந்த லீனா அவளோடு தானும் ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். அவர்களை ஏற்றுக்கொண்டு கிளப்பிய ஆட்டோவின் புகைதான் இறுதியாய் ஆத்விக்கிற்கு கிடைத்தது. மீண்டும் வந்து பார்க்க அரவிந்தன் காணாமல் போயிருந்தான்.
மறுநாள் ரகுவின் உதவியோடு இன்ஸ்பெக்டர் சிவராமன் வேலை செய்த S3 போலீஸ் ஸ்டேஷனை வந்தடைந்தனர் ரகுவும் ஆத்விக்கும். ரகுவை வைத்து அங்கு லேசாக விசாரித்ததில் ஹரிச்சந்திரன் என்ற பெயரில் யாரும் இல்லை என்றதும் மனதில் லேசாக தடுமாற்றம் ஆத்விக்கிற்கு வர ஆரம்பித்தது. இதுவரை எல்லாம் சரியாகத்தானே இருந்தது என்ற எண்ணத்தில் இருவரும் கவலை துணிக்க அருகில் இருந்த டீ கடையில் அமர்ந்தனர். இருவருக்கும் ரகு டீ சொல்லிவிட்டு ஆத்விக் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தவன், நல்லா விசாரிச்சிங்களா ரகு? அங்க ஹரிச்சந்திரன் யாருமே இல்லையா? மீண்டும் கவலையோடு ஆத்விக் கேட்டான். கேட்டேன் சார். இத சொன்னவன் என்னோட நண்பன் தான். இப்பதான் மாறுதலாகி இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். தன் பக்கத்தை ரகு எடுத்து சொன்னான். இருவருக்கும் டீ கொடுக்க வந்த சிறுவன் இவர்கள் பேசிக் கொள்வதை பார்த்துவிட்டு, சார், ஹரிச்சந்திரங்கிறது ஏட்டு சங்கர சிவத்தோட பட்டப்பெயர் தான். அவரோட உண்மைக்கு இங்க எல்லாரும் கொடுக்கிற சன்மானம் சார். போகிற போக்கில் ஒரு உண்மையை சொல்லி போனான் சிறுவன். தன்னோட அடுத்த வேலைக்கு க்ளூ பாயிண்ட் கிடைச்ச சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் ஆத்விக். அதை தடை செய்யும் விதமாக, அவரும் தான் நேர்மையான ஆளாச்சே, அவர்கிட்ட இருந்து எப்படி அந்த ஃபைல்ஸை வாங்குறது என தீவிரமாக சிந்தித்தவன் முதலில் அவரை தனியாக சந்தித்து பேசி பார்க்கலாம், அப்புறம் மற்றதை யோசிக்கலாம் என முடிவெடுத்து கொண்டான். அவர் டியூட்டி முடிந்து வீட்டிற்கு செல்லும் பாதையில் அவருக்காக காத்திருந்தான். மறைந்து நின்று அவர் வருவதை பார்த்து கொண்டிருந்த ஆத்விக் வந்ததும் அவர் முன் சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள நினைத்தான். அதற்குள் இவனை கண்ட சங்கர சிவம் அதிர்ச்சியில் உறைந்து தன்னிச்சையாய் கையை உயர்த்தி தன் சல்யூட்டை வைத்தார். அவர் சைகையில் திகைத்து நின்றவன் மூளைக்கு சிவராமனும் ரகுவும் சொன்ன விஷயங்கள் இவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். என்னை ரித்விக் என்று நினைத்துதான் பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டவன் இதை சாதகமாக வைத்தே தன் வேலையை முடித்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தான். மிஸ்டர் சங்கரசிவம், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி வேணும், கிடைக்குமா? ஆத்விக் கேட்க, கண்டிப்பா செய்வேன் சார். அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி? சங்கரசிவம் தயக்கத்தோடு கேட்டார். அதை பத்தி பேச இப்ப நேரம் இல்ல சங்கரசிவம். ஒரு நாள் எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். இப்போதைக்கு எனக்கு தேவையானது நடிகை பிரீத்தி சுனிலோட ஃபைல். இன்ஸ்பெக்டர் சிவராமன் கொடுத்தது. அவன் கேட்டதில் அவர் முகம் கொஞ்சம் வெளிரி போனது.